இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே நேற்று நள்ளிரவில் அம்மாநில வனத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த தமிழக பதிவு எண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்ய முயன்றனர். அதிகாரிகளை பார்த்ததும் அந்த கார் மின்னல் வேகத்தில் நிற்காமல் சென்றது. சந்தேகமடைந்த அதிகாரிகள் அந்த காரை விடாமல் துரத்தி சென்றனர். தங்களை துரத்தி வரும் அதிகாரிகளின் வாகனத்தை கவிழ்ப்பதற்காக காரில் இருந்த சில செம்மர கட்டைகளை அந்த கும்பல் சாலையில் தூக்கி வீசியபடியே சென்றது. ஆனால் வனத்துறை ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் விபத்து தவிர்க்கப்பட்டது. பின்னர் கடத்தல் கார் தமிழக எல்லையான சைனகுண்டா வனப்பகுதிக்குள் நுழைந்தது. உடனே ஆந்திர வனத்துறை அதிகாரிகள் வேலூர் மாவட்ட வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனால் உஷாரான தமிழக வனத்துறை அதிகாரிகள் வேலூர் மாவட்டம் பரதராமி சோதனைச் சாவடியில் தடுப்புகளை வைத்து அந்த காரை வழிமறிக்க முயன்றனர். ஆனால் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு அந்த கார் அதிவேகமாக குடியாத்தம் நோக்கி சென்றது. இதனால் ஆந்திரா மற்றும் தமிழக வனத்துறையினர் இணைந்து அந்த காரை தொடர்ந்து துரத்தினர். குடியாத்தம் அருகே பாக்கம் பகுதியில் கடத்தல் கார் அதிவேகமாக வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. வனத்துறை அதிகாரிகள் வருவதற்குள் லேசான காயமடைந்த 3 பேர் அங்கிருந்து தப்பி சென்றனர். 2 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதால் அவர்களால் தப்பியோட முடியவில்லை. இதனால் அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களையும் கையும் களவுமாக பிடித்தனர். காரில் இருந்த 500 கிலோ செம்மர கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைதான இருவரும் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தப்பியோடியவர்கள் யார், யாருக்காக செம்மரங்களை கடத்தி வந்தார்கள் என்பது குறித்து தமிழக வனத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர்.